தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 21/5/2015 முதல் 27/5/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் கூடியிருக்கிறார்கள். சுக்கிரனும் சந்திரனும் 3ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். இதனால் பொருளாதார நிலை உயரும், நல்ல தகவல் வந்து சேரும், உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைவார்கள். வியாபாரத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வரவேற்பு கூடும் நேரம் இது. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் துணையுடன் தொழில் புரிபவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். புதிய முயற்சிகள் கைகூடும் நேரம் இது. போட்டிகளிலும் விளையாட்டிலும் வெற்றி காணலாம். புதிய நண்பர்கள் உதவுவார்கள். வெளிநாட்டு பயணத் திட்டம் ஈடேறும். மனத்துக்கினிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழும். பேச்சில் கடுமையை குறைத்து இனிமையை கூட்டிக் கொண்டால் அதிகம் பயன் பெறலாம். சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தார் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடிக்கும். புதிய தகவல் ஒன்று வந்து சேரும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உதவி புரிவார்கள். 3இல் குருவும் 5இல் ராகுவும் உலவுவதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். மாதர்களது எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். குரு ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் சந்திரன் ஆகியோர் உலவுகிறார்கள். 2இல் குருவும் 6இல் சனியும் உலவுவதும் விசேடமாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும் நேரம் இது. குடும்ப நலம் திருப்திகரமாக இருந்து வரும். குடும்பத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கடித போக்குவரத்து நல்ல செய்தியை கொண்டு வரும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயனை பெறுவீர்கள். உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது நல்லது. அரசு பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுவதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். சூரியன் செவ்வாய் ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12இல் சுக்கிரனுடன் கூடியிருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு உலவுகிறார். குருவின் பார்வை சனிக்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அமைவதால் நல்லவர்களது நட்புறவு உங்களுக்கு நலம் சேர்க்கும். நல்லவர்கள் அல்லாதவர்களை விட்டு விலகுவது அவசியமாகும். கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களால் நன்மைகள் உண்டாகும். சுக்கிரன் பலம் இருப்பதால் கலைஞர்களுக்கு வரவேற்பு கூடும். வார நடுப்பகுதியில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். வார கடைசியில் பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காணலாம். அரசியல், நிர்வாகம், இயந்திரம் ஆகிய துறைகளை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வார்கள். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. நிர்வாக ஆற்றல் பளிச்சிடும். செயலில் வேகம் கூடும். அதனால் நன்மையும் உண்டாகும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்தில் பலமுடன் சஞ்சரிக்கிறார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 11இல் இருக்கிறார்.
இதனால் தொழில் ரீதியாக செழிப்பான வாய்ப்புகளை இப்பொழுது பெறுவீர்கள். புதிய பதவி, பட்டங்கள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். வார பின்பகுதியில் முக்கியமான ஒரு எண்ணம் ஈடேறும். தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் காண வழி உண்டு. ராகு, கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். 10ல் சுக்கிரன் இருந்தாலும் நலம் புரிவார். இதனால் தொழில் ரீதியாக நல்லதொரு மாற்றம் இப்பொழுது உண்டாகும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றமான பாதையை காண்பீர்கள். வார நடுப்பகுதியில் ஜல பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு வருவாய் கூடும். வார கடைசியில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சலையும் குறைத்து கொள்ளவும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். குரு 10ல் இருந்தாலும் அவரது பார்வை 2, 4, 6ஆம் இடங்களுக்கு பதிவதால் எதிர்ப்புகள் குறையும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவுவார்கள். வியாபாரம், கணிதம், எழுத்து, பத்திரிகை சார்ந்த தொழில் புரிபவர்கள் வார நடுப்பகுதியில் முன்னேற்றம் காண்பார்கள். வார கடைசியில் எதிர்பாராத பணவரவுக்கு இடம் உண்டு. சூரியன், செவ்வாய் ஆகியோர் 8ல் இருப்பதால் எரிபொருள், மின்சாரம், கூரிய ஆயுதங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிறு விபத்துக்கு காரணம் உண்டு என்பதால் சூரியன், செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ல் சுக்கிரனும் 9ல் குருவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் உலவுவது விசேடமாகும். எதிர்பாராத பணவரவுக்கு இடமுண்டு. பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோரது ஆசிகள் கிடைக்கும். வார நடுப்பகுதியில் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவற்றை பெறுவீர்கள். வார கடைசியில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சி ஒன்று நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சுக்கிர பலத்தால் சமாளித்துக் கொள்வீர்கள். ஜென்ம ராசியில் சனி உலவுவதால் வேலைப்பளு சற்று அதிகரிக்கவே செய்யும். கடுமையாக உழைப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகம் கிடைக்கும் நேரம் இது. சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 8ல் இருந்தாலும் அவரது பார்வையால் நலம் பல பெறுவீர்கள். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சூரியனும் செவ்வாயும் 6ல் புதனுடன் கூடியிருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். அரசியல் ஈடுபாடு ஆக்கம் தரும். அரசு பணியாளர்களது எண்ணம் ஈடேறும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காணலாம். சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. கால் ஊனம் உள்ளவர்களுக்கு உதவி செய்யவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பலமுடன் உலவுகிறார். ராசிநாதன் சனி 11ல் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுகிறார். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, வாழ்க்கை வசதிகள் யாவும் கூடும். மனத்தில் தெளிவு பிறக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள்.
நல்ல காரியங்களில் ஈடுபாடு கூடும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் சிறு சங்கடம் ஏற்படும். 5இல் சூரியன் செவ்வாய் ஆகியோர் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சுக்கிரனுக்கு பிரீதியாக அம்பாளை வழிபடவும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதனும் 5இல் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் ராசிநாதன் சனியும் உலவுவது சிறப்பாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண வழிபிறக்கும். பொருளாதார நிலை சீராகவே இருந்து வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வார பின்பகுதியில் கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். 4இல் சூரியனும் செவ்வாயும் உலவுவதால் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும். ராகு, கேது, சூரியன், செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். 4இல் சுக்கிரன் இருப்பதும் சிறப்பாகும். புதிய ஆடை, அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும் நேரம் இது. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். வார பின்பகுதியில் எதிர்ப்புகள் விலகும். வழக்கில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. 3இல் சூரியன் செவ்வாய் இருப்பதால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தியும் பிறக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் நல்ல திருப்பம் உண்டாகும். சிலருக்கு வழக்கில் வெற்றி கிடைக்கும் நேரம் இது. ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் மேஷம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.